இறைவன் இயேசு கிறிஸ்துவின் ஏழு இணையற்ற என் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக. இந்த அன்பு 4வது நாளினுடைய சிறப்பு என்ன? வேற இன்றைய நாளோடு சொல்லலாமா? ஒவ்வொரு அட்வந்த நாளிற்கும் ஒரு மெழுகுவர்த்தி அடையாளமாக கொடுக்கப்படும். இந்த அட்வந்து 4வது நாளினுடைய சிறப்பு ஏஞ்சலிக் கேண்டில், தேவதூதர்களுடைய மெழுகுவர்த்தியை அடையாளமாக கொண்ட ஒரு நாள். இந்த சிறப்போடு தேவதூதர்கள் ஆண்டவரை பாடி போற்றக்கூடிய உன்னதமான பணியை செய்கின்ற அந்த தேவதூதர்களுடைய வார்த்தைகளை, அந்த தேவதூதர்களுடைய காரியங்களை அடிப்படையாக வைத்து இந்த அட்வந்து 4வது நாளை ஆசிரியக்கூடிய நாளிலே நம்முடைய ஆலயத்தினுடைய பாடகர்களுடைய கீத ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பாடகர் கீத ஆராதனையிலே பங்கெடுத்த நம்முடைய பாடகர் குழுவை நம்முடைய திருச்சபையாக நாம் வாழ்த்துகின்றோம். இந்த வெள்ளி விழா கேரல் சண்டே, இந்த அட்வந்து 4வது நாளில் அந்த தூதர்களுக்குரிய அந்த நாளிலே ஆசரிப்பதற்கு ஆண்டவர்களுடைய கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கேரல் சண்டே அல்லது இந்த கீத ஆராதனை என்பது நம்முடைய கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே மிக முக்கியமான ஒன்று. இந்த கேரல் என்கின்ற வார்த்தை வட்டமாக நின்று பாடுவதை அடிப்படையாக வைத்து துவக்கத்தில் இருந்தது. இந்த கேரல் சிங்கிங் எப்படி திருச்சபைக்குள்ளாக வந்தது என்றால், துவக்கத்திலே தெருக்களிலே ஆரம்பித்த ஒன்று. ஆங்காங்கே தெருக்களிலே வட்ட வட்டமாக நின்று இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பாடினார்கள். அந்த பாடலின் சத்தம் அநேகருக்கு நற்செய்தியாக சென்றது. பெரும்பாலும் பாமாலை பாடல்கள், நம்ம ஆரம்ப பாடலாக பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய பாமாலை பாடல்கள் தான் அந்த கீதத்திலே பயன்படுத்தப்பட்டவை. அதுதான் திருச்சபைக்குள்ள பின்னாலே அது பாடகர் குழுவை வைத்து கொயர் கேரல் சண்டே அல்லது கொயர் கேரல் சர்வீஸ் என்கின்ற ஒரு முறைமையாக வந்தது. இன்றைக்கு அது ஐக்கிய சங்கங்களாக உருவெடுத்திருக்கிறது. ஆண்கள் ஐக்கிய சங்க கீத ஆராதனை, பெண்கள் ஐக்கிய சங்க கீத ஆராதனை, யூத் கேரல் சர்வீஸ், சில்ட்ரன் கேரல் சர்வீஸ் என்று பல பரிணாமங்களை பெற்று வளர்ந்திருக்கின்றது. ஆகவே இட் இஸ் நாட் ஒன்லி a choir Sunday, it's a choir carol Sunday. என்றால் இந்த கேரல் என்கின்ற வார்த்தையுடைய மகத்துவம் அது நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்று. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அமிதமாக இன்றைக்கு நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொயர் கேரல் சண்டே இன்னும் அநேக சபைகளிலே இந்த கிறிஸ்துமஸ் வாரங்களில் ஒவ்வொரு நாள் இரவும் யூத் கேரல் சர்வீஸ், சில்ட்ரன் கேரல் சர்வீஸ், விமன்ஸ் ஃபெலோஷிப் கேரல் சர்வீஸ் என்று நடைபெறுகின்றது. கர்த்தர் சுத்தமானால் வரக்கூடிய நாட்களிலும் அதை ஆசரிப்பதற்கு ஆண்டவர் வரக்கூடிய ஆண்டுகளிலே நமக்கு கிருபை செய்வாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கொயர் கேரல் சண்டே சர்வீஸ் பாடகர் குழு கீத ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். 4வது வேத பாகமாக என்ன வாசிக்க கேட்டோம்? லூக்கா 2:8-20. இதை அடிப்படையாக வைத்து திருமறையிலிருந்து சில சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். பரமசேனை திரள் இயேசுவை புகழ்ந்து பாடியது. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக சகரியா அவரை அருணோதயம் என்றார், அவரை விடிவெள்ளி என்று சகரியா பாடினார். இயேசுவை தன்னுடைய கருவில் தாங்கினவளாக மரியா கீதத்தை பாடினார். இயேசுவை தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு சிமியோனும் கீதத்தை பாடினார். இந்த கீத
இதுதான் கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே மிகவும் நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய தியானிக்கக்கூடிய ஒன்று. திருமறையில பாடல் பாடினார்கள் என்று குறிப்பிடப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், துதித்தார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேய்ப்பர்கள், இந்த மேய்ப்பர்களுடைய கீதத்தை குறித்து அதிகமாக நம்மை பார்க்க முடியாது. ஏனென்றால் இது பாடல் என்று சொல்லி மூல மொழியிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையும் கீதமும் ஒன்றோடொன்று தொடர்புடையது என்பதை தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடியும். இஸ்ரேலர்களுடைய கலாச்சார பின்னணியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த மேய்ப்பர்கள் பாடல்களை பாடினார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் ஒன்று தெளிவாகிறது: அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை துதித்தார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை துதித்தார்கள். இந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவித்ததை வைத்து அதிக பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது முதல் பகுதியிலே வரக்கூடிய பகுதி. பரமசேனைத்திரள், உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர்கள் பிரியம், இதை வைத்து பாடினதை நம் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது என்பதை குறித்து திருமறையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த மேய்ப்பர்கள் என்பவர்கள் யார் என்று நாம் அறிந்து கொள்வோம் என்றால், இந்த மேய்ப்பர்கள் யார் என்று மிக தெளிவாக நாம் பாடின ஒரு பாடலுடைய சரணத்திலே வருகின்றது. 5வது பாடல் என்று நினைக்கிறேன். Poor shepherds என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏழைகள் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த மேய்ப்பர்கள் அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் அல்ல. இந்த மேய்ப்பர்கள் வசதி படைத்தவர்கள் அல்ல. இந்த மேய்ப்பர்கள் பாமரர்கள். இவர்கள் தங்களுக்கு என்று சொந்தமாக ஆடுகள் கூட இல்லாதவர்கள். ஏனென்றால் அதுதான் திருமறையினுடைய கலாச்சார பின்னணி நமக்கு கற்றுத் தருகின்றது. ராக்காலத்திலே வனாந்திரத்திலே இவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய நபருடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய கூலியை செய்தவர்கள். They are not owners. இவர்கள் கூலிக்காக வேலை செய்த கூட்டம். ஆடு மாடுகளை வைத்திருக்கக்கூடிய வசதி படைத்த அவர்கள் ராக்காலத்திலே குளிரோடு குளிராக கிடப்பது கிடையாது. அவர்களுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய கூலி ஆட்கள் அந்த குளிர் காலத்திலே ராக்காலத்திலே அந்த ஆடுகளை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆடுகளுக்கு இவர்கள் உரிமையாளர்கள் அல்ல. ஆகவே இவர்கள் பாமரர்கள். இந்த பாமரர்கள் ஆண்டவரை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி 17வது வசனம் சொல்கிறது. சொல்லப்பட்ட செய்தியை பிரசித்தம் பண்ணினார். ப்ரொக்ளமேஷன், அறிவித்தார்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். இந்த பாமரருடைய பிரசித்தம் எப்படி இருந்தது என்பதை குறித்து தான் திருமறையிலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே ஏன் நாம் அதிகமாக பாடுகின்றோம்? பிறந்த இயேசுவை பிரசித்தப்படுத்துகின்றோம், பிறந்த இயேசுவை வெளிப்படுத்துகின்றோம். அதுதான் இந்த கீத ஆராதனையுடைய முக்கியத்துவம். நாம் பாடுகின்ற பாடலுடைய வரிகள் மக்களை சென்றடைய வேண்டும். அது நாம் தெருக்களிலே பாடலாம், ஆலயத்திற்குள்ளே பாடலாம், வீடுகளிலே பாடலாம். அந்த பாடலுடைய வரிகள் மிக தெளிவாக மக்களுடைய காதுகளையும் இருதயங்களையும் சென்றடைய வேண்டும். அதுதான் பிரசித்தப்படுத்துதல். இந்த பாமரர்கள் கீதங்களை பாடினார்கள் இல்லையோ, ஆண்டவரை பிரசித்தப்படுத்தினார்கள். எப்படி அவர்கள் பிரசித்தப்படுத்த முடிந்தது? முதலாவது நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் 17வது வசனம். கேட்டு பிரசித்தப்படுத்தினார்கள். கேட்டு
பிரசித்தப்படுத்தினார்கள். 17வது வசனம் சொல்கிறது, தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை. அப்படி என்றால் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கேட்ட அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள். to learn. தேவ தூதர்களிடத்தில் இருந்து செய்தியை அவர்கள் கேட்டார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11வது வசனத்திலே அந்த தேவனுடைய செய்தி தேவதூதன் மூலமாய் அவர்களுக்கு கடந்து வந்தது. அதை கேட்டார்கள். கேட்ட அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள். எங்கு சென்று பிரசித்தப்படுத்தினார்கள்? மரியாவுக்கும் யோசேப்புக்கும் முன்பாக முதலாவது பிரசித்தப்படுத்தினார்கள். அடுத்து மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்தினார்கள், அறிவித்தார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை, கேட்க பழகிக் கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு இந்த தூதன் அறிவித்த காரியத்தை கேட்பதற்கு அவர்களுடைய செவிகள் மாத்திரம் அல்ல, அவர்களுடைய இருதயம் திறக்கப்பட்டதாக இருந்தது. இன்றைக்கு கேட்கக்கூடிய பழக்கம் மிக மிக குறைந்து போகின்றது. அதிகமாக நாம் பேச விரும்புகின்றோம், அதிகமாக கற்றுக் கொடுக்க விரும்புகின்றோம், ஆனால் அதிகமாக கற்றுக்கொள்ள விரும்புகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தூதர்களின் பாடலை, தூதர்களுடைய அந்த துதியின் சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து யார், எதற்காக பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கேட்பது எதற்காக? அறிந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாட்காலம் அவர்கள் தூங்கக்கூடிய நேரம், அல்லது அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் மீதி பேர் ஆடுகளை காப்பதற்காக விழித்துக் கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை மேற்படைய சத்தத்தை கேட்பதற்கு தன்னுடைய செவிகளை திறந்து கொடுத்தார்கள். ஏதோ ஒரு செய்தி யாரோ பேசிவிட்டு சொல்கிறார் என்று அவர்கள் அப்படியே அந்த வனாந்திரத்திலே, அவாந்திர வழியிலே, வயல்வெளியிலே அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் அந்த பிரகாசத்தை கண்டு பயந்ததோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் தங்கள் செவிகளை திறந்து கொடுத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தங்கள் செவிகளை திறந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும் என்றால் கேட்கின்ற மனப்பான்மை நமக்கு வேண்டும். கேட்டு பிரசித்தப்படுத்துவோம். இரண்டாவது 16வது வசனம் சொல்கிறது, தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னடையிலே கிளத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இரண்டாவது கண்டு பிரசித்தப்படுத்தும். to experience. கேட்டதோடு மாத்திரமல்ல, கண்டுகொள்வதற்கு அவர்கள் முன் வந்தார்கள். எப்பொருள் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேட்கின்றதோடு நின்று விடாமல் அதை அனுபவபூர்வமாக மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடத்திற்கு தேடிச் செல்கின்றார்கள். கண்டுகொள்வதற்காக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை உண்மையாக கண்டிருப்போம் என்றால் நம்முடைய பிரசித்திப்படுத்துதல் என்பது மேய்ப்பர்களை போன்று அர்த்தம் உள்ளவைகளாக இருக்கும். இயேசுவை கண்டுகொள்ளாமல் அவரை பிரசித்தப்படுத்துவது என்பது பயனற்ற ஒன்று. இயேசுவை கண்டுகொள்ளாமல் அவரை பாடுவது என்பது பயனற்ற ஒன்று. நீங்களும் நானும் மேய்ப்பர்களை போன்று இயேசுவை கண்டு அனுபவத்தோடு பாடவும் வெளிப்படுத்தவும் அவரை துதிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். கண்டுகொள்ளுதல், எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய வாழ்க்கையை அனுபவமாக்குவது. தினந்தோறும் இயேசுவை நாம் காண்கின்றோமா? அவருடைய வார்த்தைகளை அவரை நாம் காண்கின்றோமா? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் கால்நடைகளுக்கு தீவனங்களும் தொட்டியாகிய முன்னடையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துமஸிலே இயேசுவை நாம் கண்டுகொள்கின்றோமா? கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த இயேசுவை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த கேரல் என்கின்ற வார்த்தையுடைய மகிமை அதுதான். பாடலை பிறருக்கு பாடுவதன் மூலமாக
இயேசுவை அவர்கள் கேட்கவும் கண்டுகொள்ளவும் இன்றைக்கு அந்த கேரல் ரவுண்ட் என்பது எதை சார்ந்ததாக மாறிவிட்டது? சாண்டா கிளாஸ் ரவுண்டாக இன்றைக்கு மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். சாண்டா கிளாஸ் உதவி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அடையாளம், கேரல் ரவுண்ட் பாடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு இரண்டும் அர்த்தமற்ற நிலைமையிலே ஒன்றோடு பின்னி பிழைந்ததாக மாறிவிட்டது. இயேசுவை கண்டு அனுபவத்தோடு வெளிப்படுத்திய மெய்ப்பர்களை போன்று நீங்களும் நானும் இயேசுவை பிரசித்தப்படுத்தும். 15வது வசனம், லூக்கா 2:15. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி 3வது கீழ்ப்படிந்து பிரசித்தப்படுத்தின மெய்ப்பர்கள். தேவதூதர்கள் அறிவித்துவிட்டு அவர்கள் மேலே சென்று விட்டார்கள், பரலோகத்திற்கு சென்று விட்டார்கள். இப்போது இந்த மெய்ப்பர்களை வழிநடத்துவதற்கு தேவதூதர்கள் இல்லை. சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டிய நட்சத்திரத்தை போன்று இந்த மெய்ப்பர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நட்சத்திரம் இல்லை. ஒரே ஒரு செய்தி, தாவீதின் ஊர், தாவீதின் ஊர். இந்த மெய்ப்பர்கள் தாவீதின் ஊர் என்றால் பெத்லகேம் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த பெத்லகேமை அவர்கள் தேட வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 2வது அடையாளம் என்ன? முன்னணை. அப்படி என்றால் கால்நடைகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த அடையாளங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு புதையலை தேடுவது போன்று இயேசு கிறிஸ்துவை தேடி செல்வதற்கு கீழ்ப்படிந்தார்கள். There is no question among them. They obedient to God. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிதல் தான் அவர்களை பிரசித்தப்படுத்த வைத்தது, அவர்களை ஆண்டவரை மகிமைப்படுத்த வைத்தது, அவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் ஆண்டவரை துதிப்பதனுடைய அறிகுறி. ஆண்டவரை நேசிப்பதின் அடையாளம் என்ன? கீழ்ப்படிதல். The obedience is the expression of love. அன்பின் வெளிப்பாடு என்பது கீழ்ப்படிதல். இன்றைக்கு திருமறை தியானத்திற்காக திருமணம் கொடுத்திருக்கக்கூடிய தலையங்கம் என்ன? அன்பின் வெளிப்பாடு. பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். பிதாவினுடைய கட்டளைக்கு இந்த பூமியிலே மனிதகுமாரனாக வந்து பிறந்தார். பிலிப்பியர் 2:8 சொல்வது, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகவே தன்னை தாழ்த்தினார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அன்பு கீழ்ப்படிதலை வெளிப்படுகிறது. இந்த மெய்ப்பர்கள் அந்த கீழ்ப்படிதலோடு பெத்லகேமுக்கு சென்றார்கள். அந்த இடையர்கள், பாமரர்கள், ஏழைய கூட்டத்தார் கீழ்ப்படிதலோடு அந்த மரியாவும் யோசிப்பும் இயேசு கிறிஸ்துவும் இருந்த இடத்திற்கு அவரை பார்க்க சென்றார்கள். அந்த கீழ்ப்படிதல் தான் அவர்களை துதிக்க வைத்தது, அவர்களை மகிமைப்பட வைத்தது. அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் பிரசித்தமானார்கள். கேட்டார்கள், கண்டார்கள். அதற்கு அடிப்படையாக கீழ்ப்படிதல் இருந்தது. அதற்கு பிற்பாடு அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள். அதுதான் லூக்கா எழுதுகின்ற பொழுது, எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு துதி பலியாக, ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மகிமைப்படுத்துதலாக மேய்ப்பர்களுடைய பிரசித்தம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக நம்முடைய பாடலுக்கு பாடின ஒரு பாடல்ல அந்த ஒரு சிறுவன் பால் என்று அடையாளப்பட்ட சிறுவன் பாடுகின்ற விதமாக உருவகமாக எழுதப்பட்ட பாடல்களே அழகாக வரிகள் வருகிறது. I am a poor boy, I have no gift to bring that's fit to give a king. அந்த வரிகள் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. To give a king, ராஜாவாக இருந்தால் நாம் பரிசுகளை கொடுக்கலாம். அந்த வரிகள் விவிதமாக எழுதப்பட்டிருக்கலாம். That's fit to king. இந்த பரிசுகளை ராஜாக்களுக்கு கொடுப்பதற்காக பலர் ஆயத்தம் செய்திருக்கலாம். அந்த சிறுவன் இயேசுவை தன்னுடைய ஒரு நெருங்கிய நண்பரை போன்று பாடுவது போன்று எழுதப்பட்டிருக்கிறது. I shall I play for you அப்படின்னு அந்த வரிகள் வரும். நான்
விளையாடட்டுமா என்கின்ற அர்த்தத்திலே அது அல்ல. நான் அந்த இசைக்கருவியை மீட்டட்டுமா, அடுத்த வரிகள் அதுதான் வருகிறது. அவனுடைய டேலண்ட் ட்ரம் வாசிப்பது, அதை உமக்காக நான் செய்கின்றேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அந்த ட்ரம் வாசிப்பதன் மூலமாக ஆண்டவரை பிரசித்தப்படுத்தின அந்த சிறுவன், கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவனிடத்தில் வேறு ஒன்றும் ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக தாளத்துகளை பயன்படுத்துவதற்கு கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக அர்த்தமான பாடலோடு நம்ம வரிகளோடு அந்த பாடலை நாம் கேட்டோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நம்முடைய தாளங்களை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு கீழ்ப்படிய, அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற, அவருடைய நேசத்தை உணர்ந்தவர்களாக செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 16வது வசனம் சொல்கிறது, தீவிரமாய் வந்து உடனே அந்த செய்தியை கேட்ட உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணித்தார்கள். பெத்லகேமுக்கு, தாவீதின் ஊருக்கு செல்ல தங்களை அர்ப்பணித்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை பிரசித்தப்படுத்த விரும்புகின்ற நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு பெரும்பாலும் நிலைமைகளை நம்முடைய நிலைமை எப்படி செல்கின்றது? திடப்படுத்த வகுப்புக்கு நேரடியாக வருவாங்க, அதுக்கு முன்னேற்க 6 மணிக்கு வரமாட்டாங்க. ஒன்லி நம்முடைய தேவைகளுக்காக கடவுளை தேடக்கூடிய அளவிற்கு நம்ம மாறிட்டோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல், ஆண்டவரை தேடுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே மேய்ப்பர்களோடு இணைத்து பாடக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாடல் உண்டு. ராக்காலம் பெத்லகேம் மேய்ப்பர்கள். இதுதான் ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே முதலாக சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் பாமாலை. அதுவரைக்கும் ஆங்கிலிக்கன் திருச்சபைகளிலே தாவீதுடைய சங்கீதத்தை தான் நேரடியாக அவர்கள் அங்கே சாண்ட் பாடுவார்கள். 1692க்கு பிற்பாடுதான் இந்த தாவீதுடைய சங்கீதங்களையும் வேத வசனங்களையும் அடிப்படையாக வைத்து திருச்சபைகளை பாடுவதற்கு பாமாலைகள் ஏற்றப்பட வேண்டும், அவைகளை திருச்சபை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இருவர், நிக்கோலஸ் ஃப்ரெடி, நாகும் டெட் என்கின்ற இருவர். இவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்கள், ஆனால் ஒருவருக்கொருவர் முரண்பட்டவர்கள். இந்த ராக்காலம் பெத்லகேம் மேய்ப்பர்கள் என்ற பாடலுடைய வரிகளுக்கு சொந்தக்காரர் இந்த நாகும் டெட் என்கின்றவர். இங்கிலாந்து தேசத்துடைய தேச புலவராக பல ஆண்டுகள் அங்கீகரிக்கப்பட்டவர். அந்த அளவிற்கு கவி பாடக்கூடிய திறமையிலே வல்லமை படைத்த ஒருவர் தான் இந்த நாகும் டெட். இங்கிலாந்து தேசத்திலே அந்த அரசு கவிஞருக்கு அவ்வளவு மரியாதையும் மதிப்பும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த நாகும் டெட் என்பவர். 1652 முதல் 1715 வரை ஆங்கில துறையிலே பயின்றவர்களுக்கு நிச்சயம் இந்த நபரை குறித்து தெரிந்திருக்கும். இவர் ஒரு குருவானவருடைய மகன். ஆனால் இவருடைய நண்பரான நிக்கோலஸ் ஃப்ரெடி ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருந்து வந்தவர். இந்த இருவரும் இணைந்து நியூ வெர்ஷன் ஆஃப் சாம்ஸ் ஆஃப் டேவிட், தாவீதுடைய சங்கீதங்களின் ஒரு புதிய பதிப்பாக பாமாலைகளை வெளியிடுகின்றார்கள். அதை திருச்சபை அங்கீகரிக்கின்றது. அந்த சூழலில் தான் முதலாக நாகும் டெட் என்பவருடைய பாடல் ஒயில் ஷெப்பர்ட்ஸ் வாட்ச், ராக்காலம் பெத்லகேம் மேய்ப்பர்கள் என்ற பாடல் திருச்சபையிலே அங்கீகரிக்கப்பட்டு பாடப்பட்டது. நாட்கள் உருண்டோடுகின்றது. தேசத்துடைய அரசவை கவிஞராகவும் அவர் செயலாற்றுகின்றார். மிக பிரசித்தி பெற்றதாக இவருடைய பாமாலைகள் விளங்குகின்றது. நான் முடிவிலே இந்த இருவரையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த நிக்கோலஸ் ஃப்ரெடி என்பவர் ஒரு மிக சிறந்த குருவானவராக மாறுகின்றார். ஐரிஸ் பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்றார். அவருடைய நாட்டுக்கும் அதற்கும் அதிக தூரம், ஆனால் அந்த ஆண்டவருடைய திருப்பணியை அவர் அர்ப்பணிப்போடு செய்கின்றார்.
ஆனால் இந்த ராக்காலம் பெத்லேம் என்பது என்ற பாடலுக்கு சொந்தக்காரர் நாகும் டேட், ஒரு குருவானுடைய மகன் என்று பாராட்ட பெற்றவர், தேசத்துடைய அரசவை கவிஞர் என்று பாடப் பெற்றவருடைய கடைசி காலம் கடன் பட்டோரின் அகதிகள் இல்லத்திலே அவருடைய காலம் உருண்டோடுகின்றது. தவறான போதை பழக்க வழக்கங்கள், தவறான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றது. பல நபர்களுக்கு கடன்காரனாக மாறுகின்றார். கடைசியிலே தேசத்துடைய அகதிகள் இல்லத்திலே வாழி அங்கே மடிந்து போகின்றார். இந்த இருவரும் தொடக்கத்திலே ஒன்றாகதான் ஆரம்பித்தார்கள். ஆனால் முடிவிலே நாகும் டேட் என்பவருக்கும் நிக்கோலஸ் ஃப்ரெடி என்பவருக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாடை உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, திருச்சபையால் முதலாக அங்கீகரிக்கப்பட்ட ராக்காலம் பெத்லேம் மேய்ப்பர்கள் என்கின்ற கிறிஸ்து பிறந்த அந்த பாடல் இன்றைக்கும் நாம் பாடுகின்றோம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு எதிர்மறையாக நமக்கு சவால் விடுக்கின்றது. அவரோடு இணைந்துதான், ஆனால் இவரை போன்று பிரசித்தி பெற்ற பாடல்களை அவர் பாடவில்லை. ஆனால் பின்னாளிலே ஒரு மிக சிறந்த மிஷன் குருவாக விளங்கிய நிக்கோலஸ் ஃப்ரெடி, இருவரும் இணைந்துதான் அந்த நியூ வெர்ஷன் ஆஃப் சாம்ஸ் ஆஃப் டேவிட் என்கின்ற கலெக்ஷனை வெளியிட்டார்கள். துவக்கத்திலே, முடிவிலே இருவருக்கும் முரண்பட்டது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை பிரசித்திப்படுத்தக்கூடிய நாம் இந்த நிக்கோலஸ் ஃப்ரெடி போன்று இருக்க விரும்புகின்றோமா, அல்லது பிரசித்தி பெற்ற பாடலுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் வாழ்க்கையை துக்கத்தில் முடித்த நாகும் டேட் என்பவரை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? மேய்ப்பர்கள் பாவலர்கள் தான், ஏழைகள் தான். மேய்ப்பர்கள் அங்கீகரிக்கப்படாதவர்கள் தான். மேய்ப்பர்கள் அதிகார வர்க்கத்தோடு தொடர்பு இல்லாதவர்கள் தான். அந்த பாமரர்களாலும் பிரசித்திப்படுத்த முடிந்தது. அந்த பாமரர்களாலும் ஆண்டவரை துணித்துக் கொண்டு மகிமையோடு திரும்ப முடிந்தது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பாமரர்களாகிய மேய்ப்பர்களை கொண்டு நீங்களும் நானும் ஆண்டவரை பிரசித்தப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். கேட்டு பிரசித்தப்படுத்தும், கற்றுக்கொள்வதற்கு, புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கண்டு பிரசித்தப்படுத்துவோம். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவ ரீதியாக பாடல்களை மாற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையோடு பாடல்கள் அனுபவமாக வேண்டும். ஆண்டவரை துதிப்பது, மகிமைப்படுத்துவது என்பது நம்முடைய வாழ்க்கையோடு அனுபவமாகட்டும். பல கீர்த்தனைகள் அப்படிதான் எழுதப்பட்டது. வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல பாடல்கள் எழுதினார். பல கீர்த்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கீர்த்தனைகளை நாம் மறந்து பல புதிய பாடல்களோடு நேராக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இதே வேதநாயகம் சாஸ்திரம் சொன்னார், இயேசுவை புகழ்ந்து பாடிய வாயால் வேறு யாரையும் பாடேன். இயேசுவை புகழ்ந்து பாடிய வாயால் வேறு யாரையும் பாடேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அதை அனுபவ ரீதியாக மாற்றி கண்டு பிரசித்தப்படுத்த வேண்டும். மூன்றாவது, கீழ்ப்படிந்து பிரசித்தப்படுத்துவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் எப்படி நம்மை வழிநடத்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து, அந்த கீழ்ப்படிதல் தாழ்மையின் இருதயத்தோடு நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு பாடின 7 பாடல்கள், 5 பாடல்கள் இயேசுவை ராஜாவாக, தாவீதின் சிங்காசனத்தில் இருக்கிறவராக நாம் அடையாளப்படுத்தப்பட்டோம். அந்த பாடல் வரிகளை எல்லாம் ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் தாவீதின் ராஜாவாக பிறந்தாலும் பாமரர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஏழைகளோடு, ஒடுக்கப்பட்டவர்களோடு, துன்புறுவர்களோடு, திக்கற்றவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். நீங்களும் நான் அந்த பாடலாகிய இயேசுவை பிரசித்தப்படுத்துவதற்கு மற்றவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோம். பாமரர்களுக்கு கிறிஸ்துவை பிரசித்தப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.